ஹாய் கைஸ், வெல்கம் டு சோனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல். இன்றைக்கி புரட்டாசி மாதம் பிறந்து செகண்ட் வீக் 2வது சனிக்கிழமை நாங்கள் பெருமாள் சாமி கோவிந்தா சாமி கும்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி காவ்யா சிவன்யாவுக்கு 2 பேருக்குமே எக்ஸாமு. ஸ்கூல் கண்டிப்பாக போயே ஆகணும். மார்னிங் 8 o'clockலாம் ஸ்கூல் பஸ் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் சாமி கும்பிடுறது, சாமிக்கு என்னெல்லாம் பண்ணோம், என்ன டிஷ்ஷஸ்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வ்ளாகில் பார்க்க போகிறீங்க. நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கே கல்லை ஊற போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி பாயசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பும் பச்சரிசியும் கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன். எதுக்குன்னா தயிர் குழம்பு வைக்கலான்னுட்டு. பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு ரைஸ் வைக்கிறதுக்கு நான் அரிசி ஊற போட்டாச்சு. ஃபஸ்ட்டு கடலைக்கு நம்ம தண்ணி விட்டுட்டு ஒரு 4 times வாஷ் பண்ணிவிட்டு கடலைக்கு தண்ணி விட்டுட்டு ஜவ்வரிசிக்கு இதெல்லாம் குக்கர் செட்டுக்கு இன்னுங்க. ஸோ அதனால் அட் அ டைம்லேயே நம்ம விசில் போட்டுடலாம்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சக்கரை பொங்கல். நாங்கள் வெண்பொங்கல் போட்டு தளிகை இடுறது தான் பழக்கம். பட் ஆனால் என்னைக்கு கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை, ஆஃப்டர்நூன் சாமி கும்பிட முடியாது. ஸோ மார்னிங்கே செய்யணுன்றதுனால நான் சக்கரை பொங்கலே பண்ணிடலாம் டிசைட் பண்ணியாச்சு. வச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் விசில் போட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டீ கொதிச்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணலாம். மார்னிங் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு நானும் அவரை குளிச்சுட்டு வந்தாச்சு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் 1 by 1 பண்ணோம். பார்த்திங்கன்னா நான் உளுத்தம்பருப்பு நைட்டே ஊற போட்டு படுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வடைக்கு மாவு அவருக்கு மிக்சிலேயே அரைச்சி கொடுத்துட்டாரு. இந்த பக்கம் இன்ஸ்டன்ட் பாட்டில் ரைஸ் போட்டாச்சு. உளுந்த மாவு அரைச்சி கொடுத்தாச்சு. நம்ம அட் அ டைமில் மாவு குழம்பு வடை குழம்பு தயிர் குழம்பு ரெடி பண்ணி இந்த பக்கம் கொதிக்க விடுற டைம்லேயே நான் ஆயில் விட்டு உங்களுக்கு வடை செஞ்சு இதில் சூடாகவே 2மே சூடாக இருக்கிறப்ப போட்டுருவேன். ஃபஸ்ட்டு குழம்பு தாளித்து விட்டுட்டு ஆயில் விட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வடை போட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா மெது வடை சூப்பராக புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக க்ரன்ச்சியாக வருது. வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வருது. மார்னிங்கே வடை செய்கிறது. பார்த்திங்கன்னா நான் திருமலை தயிர்னு சொல்லிட்டு அதுதான் லிக்விடெலாம் இல்லாமல் க்ரீமியாக ரொம்ப தயிர் கெட்டியான தயிராக கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். தயிர் குழம்பு பார்த்திங்கன்னா வச்சாச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக தயிர் விட்டு கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கேஸை ஆஃப் பண்ணி ஆகணும். ஸோ வடை அந்த சைடு வெந்துட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா 1 by 1 நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இதே மைண்டில் ஓடிட்டு பிளான் பண்ணி நம்ம செய்ய முடியும். ஒரு சிலதை ப்ரிப்ரேஷன் பண்ணி முந்தின நாள் பண்ணி வைப்போம். பட் ஆனால் எனக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் நான் முந்தின நாள் எதுவுமே பண்ண முடியலங்க. ஸோ சில பல வேலைகள்னால நான் முந்தின நாள் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ மறுநாள் நான் எல்லாத்தையுமே மார்னிங்கே தான் ஏஞ்சி எல்லாத்தையுமே செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அவருமே என் கூடவே ஏஞ்சிக்கினாங்க. காவ்யா சிவன்யாவுமே எழுந்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா வாழைக்காய் எங்களோட தோட்டத்தில் எங்கள் அப்பா எங்களோட தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நிறைய கொண்டு வந்திருந்தேன். பட் ஆனால் 2 மட்டும் போட்டால் போதும். ஏன்னா நம்ம தயிர் வடை குழம்புலாம் வைக்கிறோம். இது அவ்வளோ காலியாகாது. ஸோ அதனால் 2 மட்டும் போட்டால் போதும்னு சொல்லிட்டு 2 வாழைக்காய் மட்டும் நான் கட் பண்ணி பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அப்பா லாஸ்ட் வீக் கால் பண்ணியிருந்தப்ப சொன்னாங்க வாழைக்காய் எடுத்துகிட்டு வரவே அம்மாட்ட குத்தனப்பே மறந்துட்டேன், நீங்கள் சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா சொன்னேன். ஆனால் லாஸ்ட் வீக் எங்களால் சாமி கும்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி அந்த வாழைக்காய் கொண்டு நான் இன்றைக்கி சாமிக்கு கட் பண்ணுறப்ப நான் நினச்சிட்டே இருந்தேன். அப்பா சொன்னாங்க அந்த மாதிரி நம்ம அப்புறம் பார்த்தா இந்த வாழைக்காய் தான் எடுத்துகிட்டு பொரியல் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா வடை கொஞ்சமாக படையலுக்கு மட்டும் செஞ்சாச்சு. மற்றதெல்லாம் தயிர் குழம்புல போட்டாச்சு. சுண்டலுமே தாளிச்சாச்சு. நமக்கு இப்போ சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. தயிர் குழம்பு வடை தயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மெது வடை படையலுக்குமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாழைக்காய் பொரியல் ஃப்ரை பண்ணிடலாம். கடகடன்னு ஒன்று சட்டுன்னு நம்ம செய்கிறப்ப நமக்கு அடுத்து என்னன்னு பிளான் பண்ணி நம்ம ஒன்றுத்தையும் செய்கிறப்ப நமக்கு டக்குன்னு மைண்டு கடகடன்னு நம்ம முடிக்க முடியும். ஸோ வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறப்பே நான் பால் வாங்கிட்டு வரவே மறந்துட்டேன். ஸோ மாமனார்கிட்ட பால் வாங்கிட்டு வர சொல்லிட்டு பாயாசம் வைக்கிறதுக்கு நான் டீக்கு மட்டும் பால் இருந்துச்சு. காலையில் நான் டீ போட்டு சாப்பிட்டாச்சு. பார்த்திங்கன்னா இந்த கிண்ணம் பற்றி சொல்லியே ஆகணுங்க. இது வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சு.
நிறைய விஷயம் நம்ம பார்த்து வச்சுட்ருப்போம். அப்படி ஒரு விஷயம் தான் இது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மேலே லேப்டில் ஏறுறப்ப இதை யூஸ் பண்ணிடுமான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை எடுத்து வச்சாச்சு. இது ஆல்ரெடி அடுக்கு சட்டி வந்து ஒரு 3 வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து சூப்பராக இருக்குங்க. ட்ராலிக்கு வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நம்ம புது வீடு கட்டினா தான் பால் காய்ச்சுவோன்னு இல்லை, நம்ம புது கிண்ணம் வாங்கினா கூட பால் காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறப்ப நமக்கு ஏதாச்சும் ஒரு மைண்டில் நினைப்போம், நம்ம புதுசாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா. புதுசாக எந்த ஒரு விஷயம் சாரியை எடுத்தாலுமே கூட நான் டக்குன்னு கட்ட மாட்டேன். ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கினா டக்குன்னு யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கே எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, அப்புறம் எதுக்கு எடுக்கிற, எதுக்கு வாங்குற, வச்சு பார்க்க தான் வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸில் எத்தனை பேர் நீங்கள் அந்த மாதிரின்னு சொல்லுங்கள். நான் எந்த ஒரு விஷயத்தையுமே புதுசாக வாங்கினா உடனே நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாயாசத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு கீ விட்டுட்டு அதுலேயே முந்திரி திராட்சை எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, சக்கரை பொங்கலுக்கும் முந்திரி வேணும், பாயாசத்துக்கும் முந்திரி வேணும். ஸோ எடுத்துகிட்டு அதில் இருக்கிற கீலே வந்து நான் சேமியா வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா பாயாசத்தில் முந்திரி வந்து சிவன்யா வந்து எடுத்து போட்டுருவாள். அவள் சாப்பிட மாட்டாள், அவளுக்கு பிடிக்காது. ஸோ பாதாம் முந்திரியெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணாமல் சமைக்காத கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாள். இதில் போட்டால் அவள் எடுத்து போட்டுருவாள். ஸோ அவளுக்காக கொஞ்சமாக வந்து பவுடர் மாதிரி பண்ணி ரவை மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் முந்திரியை, அதை தான் ஆட் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த குக்கர் செட்டு கிண்ணத்துலேயே 1 by 1 அசம்பிளி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் வந்து அந்த கீயில் வந்து கொஞ்சமாக போட்டு வெல்லம்லாம் போட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு முந்திரி திராட்சைலாம் போட்டு நெய்யெல்லாம் வந்து தாளித்து வந்து விட்டாச்சு. சூப்பராக சக்கரை பொங்கல் ரொம்ப வாசமாக பச்சை கற்பூரம்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, அந்த கோயில் டேஸ்ட்டுக்கு இருந்துச்சு. இப்போ வீடியோ எடுக்கிறப்ப அதை டேஸ்ட் பண்ணல, வீடியோ எடுத்துகிட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணுறப்ப நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எடிட்டிங் பண்ணுறேன். ஸோ அதனால் சொன்னேன். பார்த்திங்கன்னா குங்குமம் மஞ்சள்லாம் கூட நான் மார்னிங் தான் விளக்குக்கு வந்து வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. பிஃபோர் ப்ரிப்பரேஷன் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன், அதனால் பண்ணலை. ஸோ 1 by 1 கடன்னு செய்ய வேண்டியதாக இருந்தது. நான் சாரீ கூட வியர் பண்ணலங்க, அப்படியே வந்து இது வந்து புது நைட்டி. ஸோ அதனால் வந்து அப்படியே போட்டாச்சு, அதுலேயே இருந்துட்டேன். ஆல்ரெடி குளிச்சுட்டு வர்றப்ப நான் வேறு ஒரு நைட்டி தான் போட்டிருந்தேன். சாரீ வியர் பண்ணதுக்கெல்லாம் டைம் இல்லைன்றதுனால இதையே போட்டாச்சு. பார்த்திங்கன்னா சாமிக்கு காமாட்சி அம்மன் விளக்கு வந்து ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு பூவெல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு. ஆல்ரெடி காவியா அவங்க ஸ்கூலில் வந்து அதாவது பூவே வச்சுட்டு வரக்கூடாது, சிவன்யாக்கு மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்க, சின்ன பிள்ளைன்றதுனால. ஸோ எத்தனை பேர் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப பூ வைக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சு இன்றைக்கி மார்னிங்கு. இல்லாமல் போனால் வேறு கதை, இருந்துமே வச்சுட்டு போகக்கூடாதுன்ற சுச்சுவேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாள் சாமிக்கு வந்து உதிரி மாவிளக்கு வந்து ரொம்ப முக்கியமாக போட்டாகணும்னு சொன்னாங்க அம்மா. ஸோ அதனால் அதை போட்டாச்சு. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு நாமத்தை போட்டாச்சு. பார்த்திங்கன்னா நாமம் வந்து சூப்பராக போட்டாச்சு. எங்கள் அம்மா வீட்டில் சாமி கும்பிட்டாலுமே கூட நான் தான் எல்லாருக்கும் நாமம் போட்டு விடுவேன். ஸோ எனக்கு அது ஞாபகமாக இருந்துச்சு, போட்டாச்சு. பார்த்திங்கன்னா இந்த திருசரை வந்து ஒரு 2 years பிஃபோர் வந்து போனப்போ அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து சரியாகவே ஒட்டலை, வேஸ்ட்டாக போச்சு அது. அதுக்கப்புறமா குங்குமம் தான் இழைச்சி நாங்கள் வந்து திருசனமாக இட்டுட்டோம். எனக்குமே நான் நாமம் போட்டாச்சு. நாமம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பேசுகிறப்ப எனக்கு சிவன்யா ஞாபகம் தான் வந்துச்சு. சிவன்யாவுக்கு திருசனை மட்டும் விட்டாச்சு. சிவன்யாவுக்கு மொட்டை அடித்து காது குத்துறப்ப வந்து சிவன்யா சொல்லும், மொட்டை நல்லா இருக்கா, கம்பல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஸோ அந்த மாதிரி எங்கள் நாமம் நல்லா இருக்கா சொல்லுங்கள். ஸோ வந்து யாகசம் வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு 4-5 வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க பசங்க. ஸ்கூல் டைம் லேட் ஆகிடுச்சுன்றதுனால எங்கள் வீட்டுக்கு வெளியவே நின்று இவருக்கு வந்து கோவிந்தா சொன்னால் தான் அரிசி போடுன்னு சொல்லி எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. பெருமாள் சாமி வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன் நான். அழகாக நம்ம ஒரு சில ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ்லாம் வச்சு நம்மளால் முடிஞ்சது சாமந்தி பூலாம் போட்டு நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. மாமனார் வந்து டைம் ஆயிடுச்சின்னு வேறு கத்தி வேறு விட்டார். ஐயோ இது என்ன இது கொடுமையாக போச்சு, சாமி கும்பிட்றது கூட நமக்கு டென்ஷனாக ஆகுது அப்படின்ற மாதிரி பதட்டமாக ஆகிடுச்சு. ஸோ வந்து ஒன்றா பதட்டமாக கடகடன்னு செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. மார்னிங் செய்கிறோன்றதுனால எதுவுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக கூட இல்லை, ஹார்ட்டே வந்து வெளியே துடிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ சீக்கிரமாக என்னோடய ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கூட குட்டி ஸ்மைல் கூட இருக்காது. ஏன்னா அவ்வளோ டென்ஷன். எதுவுமே நம்மளே தான் பண்ணணும். குழந்தைங்களுக்கு காஃபி சாப்பிட்றப்பே நான் தலையெல்லாம் வாரி விட்டுட்டேன். பாவம் சமத்தா குழந்தைங்க வந்து அழகாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களே பவுடர் போட்டு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. அப்போ சிவன்யாட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்னதான் இருந்தாலுமே குழந்தைங்களே அவங்களே பண்ணிக்கிறாங்கன்ற அந்தளவுக்கு நம்ம பசங்க வளர்ந்துட்டாங்கன்னு நினச்சி பெருமைப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகு நான் நினச்சேன்,
பசங்களுமே எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா பாயசம்லாம் வந்து வச்சாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் நேற்று ஒரு வேலை பண்ணாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து சக்கரை பொங்கல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலையன்ஸில் வந்து இந்த குலோப் ஜாமுன் கூட இல்லை, அது பேர் ரசகுல்லா வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸ்வீட்டை வந்து சக்கரை பொங்கலை வந்து ஸ்கிப் பண்ணிவிடு, செய்யாமல் நீ இதை வச்சிடலாம் ஸ்வீட்டுக்கு பதில் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ என்னத்தை சொல்ல அவருக்கு. இல்லை, நான் வெண்பொங்கல் செய்ய தலைகீழ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் சக்கரை பொங்கலை வைக்கிறேன். சக்கரை பொங்கலையும் ஸ்கிப் பண்ணேன்னா அதெல்லாம் பெருமாள் கோச்சிட்டு ஓடியே போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சக்கரை பொங்கல் பண்ணியாச்சு. எப்பயுமே சாமி கும்பிட்றப்ப வெளியே நிலவாசப்படிக்கு வெளியே சூரியனை பார்த்தா மாதிரியாக வந்து வச்சு கற்பூரம் வச்சு அங்கேருந்து நம்ம உள்ளே வந்து சாமி கும்பிட்டுட்டு கற்பூரம் வச்சுட்டு வரணும். 7 மலைக்கு 7 கற்பூரம் வைக்கணும். அதை வந்து வச்சு நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுறது. அம்மா வீட்லேயுமே அப்படி தான் கும்பிடுவாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். கற்பூரம் வச்சு நான் வந்து லாஸ்ட் இயர்லாம் வந்து ஒரு இலை வச்சு அது மேலே கற்பூரம் வைப்பேன். அப்போ பார்த்தா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா 3 ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலைங்களுக்கு ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு கற்பூரம். ஆல்ரெடி நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப எங்கள் அம்மா வீட்டிலலாம் எப்படி கும்பிடுவாங்கன்னா, இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா அந்த திருநாமம் பிளேட் இருக்குல்ல, இது பிவிசி போர்டு, அதில் வந்து சங்கு சக்கரம் போட்டு நான் வந்து கற்பூரம் வந்து இங்கே கீழே இலைக்கு எதிர வச்சுட்டேன். பட் அம்மா வீட்டிலலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இந்த திருநாமத்தை செவத்தில் அன்னைக்கு தான் போடணும். ஸோ பூஜை பண்ணுறப்ப தான் வந்து இந்த திருநாமம் போட்டு சங்கு சக்கரம் வரைஞ்சி அந்த சங்குக்கு ஒரு கற்பூரம், சக்கரத்துக்கு ஒரு கற்பூரம், திருநாமத்துக்கு மேலே ஒரு கற்பூரம், 3 கற்பூரம் வந்து முக்கோணமாக வச்சு விட்டு அந்த செவத்தில் அந்த கற்பூரம் எரியும். அது வந்து ஃபுல்லாக எரிஞ்சு அதோட நெக்ஸ்ட் இயர் மயிலர் கும்பிட்றப்ப அதை வந்து கோவையில் போட்டு தேய்ச்சி நமக்கு இது பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இங்கே இலையில வச்சுட்டோம். பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் சூப்பராக கும்பிட்டாச்சு. காலங்கத்தால் எழுந்துச்சு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஸோ வந்து கோவிந்தான்னு சொன்னால் புசுமாவோட ரியாக்ஷனை பாருங்களேன். எப்பயுமே நம்ம சாமி பாட்டெல்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கடகடன்னு அவசரமாக பண்ணி நம்ம அந்த கற்பூரம் ஏற்றி கற்பூர வாசத்தோட அடி பயத்துலேருந்து அடி மனசுலேருந்து கோவிந்தான்னு கூப்பிட்றப்ப அது ரொம்ப சூப்பரான பாசிட்டிவான வைப்ரேஷனோடு இருந்துச்சு. ஸோ வீடே கமகமான சாம்பிராணியில் மணக்க பெருமாள் சாமி வந்து சூப்பராக வந்தாச்சு. நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப திருப்தியாக குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டது ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு. பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸில் யாரெல்லாம் வந்து இந்த வீக் சாமி கும்பிட்டீங்கன்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து ஒரு 7:40க்கெல்லாம் வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சுங்க. ஸோ ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறப்ப நம்ம சாமி கும்பிட்டது என்ன ஒரு 2 hours பிஃபோர் எழுந்துக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவ்வளோதானே தவிர கொஞ்சம் டென்ஷன். பட் ஆனால் நம்ம ஃபேமிலியாக நம்ம குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்றது ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எப்பயுமே புரட்டாசி மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்துடுவோம். திருப்பதி போயிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து பெருமாள் சாமி கும்பிட்றது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ காவியா சிவனியெல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு 15 minutes 1/4 மணி நேரத்துக்கு கிட்ட வந்து டைம் இருந்துச்சு. ஸோ என்ன இது இவ்வளோ சீக்கிரமாக வந்து என்னை கிளம்பி சொல்லிட்டே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு காவியா சிவனியா வந்து பயங்கர குஷியாக இருந்தாங்க. ஸோ நான் வந்து தயிர் வடை வந்து பாப்பாங்களுக்கெல்லாம் ஊட்டிட்டு சக்கரை பொங்கல்லாம் ஊட்டி விட்டுட்டு கொஞ்சமாக அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஸ்நாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஒரு வழியாக குழந்தைங்கள ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியாச்சு. ஸோ மார்னிங்கே வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்றதுனால டிஃபன் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து சக்கரை பொங்கல், சுண்டல், அதுக்கப்புறம் பாயசம், வடை இதெல்லாம் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ஸ்நாக்ஸு லஞ்ச் பாக்ஸில் கட்டி அவங்களுக்கு பேக் பண்ணி விட்டாச்சு. இன்னைய டே வந்து எங்களுக்கு இப்படி தாங்க இருந்துச்சு. மார்னிங் வந்து கொஞ்சம் டென்ஷனாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப திருப்தியாக, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம வந்து பெருமாள் சாமி வந்து கும்பிட்டாச்சு. எப்பயுமே வந்து நாங்கள் புரட்டாசி மாதம் சாமி கும்பிட்றது ஃபர்ஸ்ட் வீக் தான் கும்பிடுவோம். பட் ஆனால் இந்த இயர் தான் செகண்ட் வீக் ஆகிடுச்சு. எப்பயுமே வ்ளாக்லாம் வந்து நான் வீடியோலாம் எடுத்தேன்னா எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 1 day இல்லை 2 days மேக்ஸிமம் ஆகும். மார்னிங் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கடன்னு நம்ம எல்லா வேலையுமே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாடா சாமி கும்பிட்டுட்டோன்னு உட்காந்து நான் வீடியோ எடிட் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட பெருமாள் சாமியோட அலங்காரம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இது வரைக்கும் எங்களோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.